டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஐயா, பிரபாஸோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக? ஆமாம் அது ஃபோட்டோ வந்து மோஸ்ட் லைக்லி ஏஐ ஜென்ரேட்டட் தான் நினைக்கிறேன். ஏஐ ஜென்ரேட்டட்னா வந்து ஒரு மாதிரி மோசமாக இருக்க விஷயத்த அழகாக காட்டுவாங்க. இல்லைனா தேவைப்படும் போது அந்த ஃபோட்டோவை காட்டி உடம்பு ஸ்லிம் ஆக்குறதுக்கோ இல்லை உடல் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த பார்ப்பாங்க. அது வந்து ரசிகர்கள் பண்ணுவாங்க. இது வந்து ஹேட்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, பிரபாஸ் ஹேட்டர்ஸ் இருக்காங்களான்னு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது பெருசாக. பட் அவங்க ஊரில் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாலாம் நிறைய நம்ம ஊரில் இல்லாத ஃபேமிலிட்டா இந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து இருக்காங்க. இத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு பிரபாஸ். அதுவும் இல்லாமல் தன்னை ஸ்க்ரீனில் எப்படி காமிச்சுக்கணும்னு தெரியும்ல. அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி வந்து இந்த மாதிரி வருவார்? எல்லாருமே ரஜினிகாந்த் ஆக முடியாது. ரஜினிகாந்த் சார் அதை பற்றி கேரே பண்ண மாட்டார். அவருக்கு அது தேவும் படலை. எப்போ பார்த்தாலும் அவர் அழகாக தான் இருக்காரு, செம்ம சூப்பராக இருக்காரு, நல்லா இருக்காரு. ஆனால் அதை தாண்டி பல பேர் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருவேளை பிரபாஸ் அந்த மாதிரி பண்ணுறாரான்னு கூட யோசிக்கலாம். ஆமாங்க, அது ஏன்னே தெரியல. இவருக்கு இந்த நோயா அப்படின்னு போட்டு அது எல்லா நடிகர்களுமே நடக்குது. அதே தான் எனக்கு அதுதான் பிரபாஸுக்குமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. இந்தியா முழுக்க ட்ரெண்டான ஒரு ஸ்டார்னா அது வந்து அன்டவுட்டட்லி பிரபாஸ். ஏன்னா அப்படி அவர் சூஸ் பண்ண படம் தான் பிரசாந்த் நீலோட பண்ண சலார் படம். பிரபாஸ் பத்தி இவ்வளவு சொல்லும்பொழுது அவருடைய ஆஃப் ஸ்கிரீன் கேரக்டர் பத்தியும் சொல்லணும். ஆமா, ரொம்ப அதை லவ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. யதார்த்தத்தில் அந்த மனுஷன் ஒரு மேடையில் பேச வர்றாரு அப்படின்னா ஹாய் தேங்க்யூ, இந்த 2 வார்த்தை 30 செகண்ட் 1 நிமிஷம் இவ்வளவுதான் பேசுவார். அவரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஐயா, பிரபாஸோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக? ஆமாம் அது ஃபோட்டோ வந்து மோஸ்ட் லைக்லி ஏஐ ஜென்ரேட்டட் தான் நினைக்கிறேன். ஏஐ ஜென்ரேட்டட்னா வந்து ஒரு மாதிரி மோசமாக இருக்க விஷயத்த அழகாக காட்டுவாங்க. இல்லைனா தேவைப்படும் போது அந்த ஃபோட்டோவை காட்டி உடம்பு ஸ்லிம் ஆக்குறதுக்கோ இல்லை உடல் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த பார்ப்பாங்க. அது வந்து ரசிகர்கள் பண்ணுவாங்க. இது வந்து ஹேட்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, பிரபாஸ் ஹேட்டர்ஸ் இருக்காங்களான்னு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது பெருசாக. பட் அவங்க ஊரில் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாலாம் நிறைய நம்ம ஊரில் இல்லாத ஃபேமிலிட்டா இந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து இருக்காங்க. அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சாட் ஜிபிடியில் வந்து அருமையான ப்ராம்ப்ட்லாம் நிறைய இருக்கு. சமீபத்தில் வந்து நிறைய பேர் எப்படின்னா நடந்து போயிட்டு இருக்காங்க, பட்டன் பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, தளபதி விஜயோட போட்டோ எடுத்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது வந்து எப்படி எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும், ஏன் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஷேக்கோட ஒரு மாதிரி இருக்கும். எடுத்த மாதிரி அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. ஷேக்கோட நைட்ல வந்து அப்படியே அந்த லைட்ல வந்து லீக்கோட எடுத்து கொடுங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதை பேச வர்றதுக்கு முன்னாடி கூட நான் அதை நிறைய இதில் அப்லோட் பண்ணி இல்லை கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பேர் சொன்ன தகவல்னா அது ஏஐல பண்ண போட்டோ. அதாவது ஒரு தலையில முடி இல்லாம இருக்கிற மாதிரியான போட்டோ ஏஐ போட்டோ இல்லைங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் தலையில எப்பவுமே வந்துட்டு ஒரு விக் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்னா பாகுபலிலாம் அந்த ஹேர் பயங்கரமா வச்சிருப்பாரு இல்லையா, அதெல்லாம் ஒரிஜினல் ஹேர் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது ஏதோ விக் வச்சிருக்காரு, இப்பெல்லாம் விக் வச்சு தான் வெளியே வராரு. ஆனா இன்னைக்கு விக் வைக்காம வெளியே வந்துட்டாரு, அதனாலதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களே வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மேக்கப்போட தான் வெளியே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து நம்ம அப்பியரன்ஸாக வெளியே பார்க்கவும் நல்லா இருக்கணுன்றது. அப்படி இருக்கும்போது இத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு பிரபாஸ். அதுவும் இல்லாமல் தன்னை ஸ்க்ரீனில் எப்படி காமிச்சுக்கணும்னு தெரியும்ல. அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி வந்து இந்த மாதிரி வருவார்? எல்லாருமே ரஜினிகாந்த் ஆக முடியாது இல்லையா. ரஜினிகாந்த் சார் அதை பற்றி கேரே பண்ண மாட்டார். அவருக்கு அது தேவும் படலை. எப்போ பார்த்தாலும் அவர் அழகாக தான் இருக்காரு, செம்ம சூப்பராக இருக்காரு, நல்லா இருக்காரு. ஆனால் அதை தாண்டி பல பேர் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பிரபாஸ் அந்த மாதிரி பண்றாரான்னு கூட யோசிக்கலாம். இல்லை, அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆக்சுவலாக பிரபாஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் இந்த கவர்லாம் தேவைப்படுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் பில்லாலாம் எடுத்துக்கிட்டா ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். பில்லா, சத்ரபதி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவருடைய ரியல் ஹேர் தான் அது. அதில் அவருக்கு ஒரு நல்ல லுக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் சினிமாவில் இருக்காரு, ஹெவி லைட்டிங், லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும், முடி கொட்டும். ரீசெண்ட் டேஸில் வந்து அவர் சின்னதாக ஒரு கவரப் மாதிரி பண்ணிட்டு தான் நிறைய இடத்துக்கு வரதெல்லாம் பார்க்க முடியுது. மூவிஸ்லையும் அதுதான் யூஸ் பண்ணுறாரு. பட் அவ்வளோ கேமரா கான்சியஸ்னஸ் இல்லாமல் அவர் வரக்கூடிய ஆள் இல்லை. ஒருவேளை அப்படி வர்றதுக்கு அவர் ரெடியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவெண்ட்டுக்கு அடுத்து நிறைய இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் அப்படி கேஷுவலாக வந்திருப்பாரு. கண்டிப்பா. ஆனா இது ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்களா. திரைப்பிரபலங்கள் விஷால் எடுத்துக்கலாம். ரீசெண்டா இப்ப கூட மைக் ஆட்டி காமிச்சார்ல, அன்னைக்கு அவரு வந்த நிலைமை வந்து என்னன்னே தெரியாது. ஆனா ஊடகங்களை பத்திக்கிட்ட விஷயம். ஆமா, என்ன போட்டாங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஷாலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, விஷாலுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த நடிகர் தான் சொல்றாங்க அப்படின்னு போட்டு இரிட்டேட்டிங் திங். அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்கல்ல. அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவருக்கு குளிர் ஜுரம் இருந்திருக்கு, இதாக இருக்குன்ட்டு
அவர் அதை வந்து எவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டாருங்கிறத பார்த்தோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து இப்படி ஆடியெல்லாம் காமிச்சு பேசினார். இப்போ வரைக்கும் மனுஷன் மறக்கலை போல, அது அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்னமோ பேசினாங்க. இவருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, சுந்தர் சி குஷ்புக்கும் அவரை கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்கலாம் பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவர் அதையும் மீறி வந்திருக்காருங்கிறதா அங்க பேர். அவருடைய அந்த ஆமா உடனே குடிச்சிட்டாரு, இப்படி ஆயிடுச்சு அவருக்கு கை. ஆமாங்க, அது ஏன்னே தெரியல, இவருக்கு இந்த நோயா அப்படின்னு போட்டு அது எல்லா நடிகர்களுமே நடக்குது. அதேதான் எனக்கு அதுதான் பிரபாஸுக்குமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. இல்லை இது வந்து வேற யாரும் இப்போ நம்ம ஊரில் வந்து சிலர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் முன்னாடி உட்காந்துட்டு அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அந்த பழக்கம் இருக்கிறதால் இவர் இப்படி ஆயிட்டார் அப்படிலாம் பேசுவாங்க. புது ட்ரெண்டா பேர சொல்ல வாய்ஸ்ல சொல்றது இல்லை பொதுவாக சொன்னேன், அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து ஏதோ ஃபேன் ஃபைட்டாக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அவங்க ஊரில் ஃபேன் ஃபைட் நிறைய இருக்கு, அதனால பண்ணது. மற்றபடி பிரபாஸ் எடுத்துக்கிட்டா வந்து சமீபத்திய படங்கள் வந்து பெருசாக அவருக்கு கை கொடுக்கல. 45 வயசு ஆயிடுச்சு, அவர் 45 அவருடைய பிரைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாகுபலி டைம் தான். பிரபாஸனுடைய கிராஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அப்பா வந்து சினிமாவில் இருக்காரு, அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்தாலும் அவர் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த நடிகர் தான். ஏன்னா இனிஷியல் டேஸில் 1 படம் 2 படம் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு ஃபிசிக் எப்பயுமே அவர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஃபிசிக் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொன்னல, பில்லா சத்ரபதி எடுத்துக்கிட்டாலே ஃபிசிக் வந்து அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அவருக்கு நேச்சுரலாகவே அந்த அவருடைய ஹைட்டு அதெல்லாமே வந்து அவர் ஆக்சுவலாக வந்து நேரில் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனை விட அவர் ரொம்ப ஹைட், அவர் சத்யராஜ் சார்லாம் விட ஹைட்டாக இருப்பார் அவர், அந்த மாதிரியான ஒரு பில்ட் அவருக்கு. ஸோ அது ஒரு ஃபேஸ் இருக்கும்ல 45 அப்படின்றப்போ டவுன்ஸ் இருக்கும், அப்ஸ் இருக்கும். பாகுபலிக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற ப்ரெஷர் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக. எனக்கு பாகுபலி டைமில் வந்துட்டு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, பிரபாஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்தியாவில் அவ்வளோ பெண்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதே செய்தியை வந்து அப்பாஸ் வந்து பழைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செய்தியை கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவர் விளம்பரம்லாம் அடிக்கும் போது சொன்னாங்க, ஒரு காலத்தில் பெண்கள் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதே பேச்சு வந்து பிரபாஸுக்கு இருந்துச்சு. அவர் விளம்பரத்தை நடிக்கலையே பிரபாஸ்? இல்லைங்க, விளம்பரத்தில் நடிக்கலைங்க, பட் சொல்கிறேன் ஏங்க, அதுக்காக ஒரே கம்பேரிசனாக சொல்ல முடியுமா? பட் இருந்தாலும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் பிரபாஸ் வந்து படங்கள் நடிக்கிறாரு. ஒரு படம் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாகுபலியை விட்டு வெளியே வரலையோன்றது மாதிரி இருந்துச்சு. ஒரு ராமாயணம் ஒரு படம் பண்ணாரு, ஆதிபுருஷன் படம் பண்ணாருங்க. அது ஆக்சுவலி நார்மலாக நிற்கலாம், பட் அது எப்போவுமே அந்த போஸ்ட் கொடுத்துட்டே நிற்கிறது. அதுக்கப்புறம் இது ஒன்று பண்ணாரு பாருங்க, பட்டம் பேர் கூட மனசில் நிற்காத அளவுக்கு. ஆதிபுருஷ்க்கு அப்புறம் இவர் கூட பிருத்திவிராஜ் கூட இல்லை, ஆதிபுருஷ்க்கு முன்னாடி வந்து சாஹோ பண்ணாரு, சாஹோ ஆதிபுருஷ். அது காரணம் என்ன அப்படின்னா பாகுபலிக்கு அப்புறம் அந்த படங்கள் மனசில் நிற்காதனால நம்மளும் டக்கு டக்குன்னு அந்த ஆர்டரை வந்து கண்டிப்பா. ஏன்னா எனக்கு இப்போ பாருங்களா, பாகுபலி 1க்கு அப்புறம் என்ன வந்துச்சு? பாகுபலி 2 வந்து டக்குன்னு சொல்றீங்களா? இல்ல சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேங்க. அந்த மாதிரி இந்த கருணா சொல்றேன், 8க்கு அப்புறம் என்ன 7 அப்படி வராதுன்னு சொல்லுவேன். நீ அந்த மாதிரி சொல்றேன், ஒரு டக்குன்னு அந்த படம் ஹிட் ஆனோடனே அடுத்து சொல்றீங்களா? அதுக்கப்புறம் தான் சாகோ அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்துச்சு, ஆனா அது என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பிரபாஸுக்கு பயங்கர ஃபேன், அவருக்குமே தெரியல, அவருக்குமே தெரியல. அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டவுன்ஃபால்னு சொன்னீங்கல்ல, அவர் எங்க ரைஸ் ஆனாரு ஃபால் ஆகுறதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாகுபலி பெரிய விஷயம், பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு, இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு நடிகராக மாறிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பொறாமையே வந்துருச்சான். என்னங்க இவ்வளவு பண்றாங்க, 1000 கோடி அசால்ட்டா அடிக்கிறாங்கன்றதெல்லாம் பேசின ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒரு படத்துல கூட எனக்கு பாகுபலி பிரபாஸை தாண்டி பார்க்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் இப்படி நிக்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் கூட தமிழ்நாட்டில் நீ எடுத்துக்கிட்டா அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ். நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போய் லைனில் நிற்க போகிறாள்லாம் இல்லை. ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்தியா முழுக்க. அதுக்கப்புறங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்தியா முழுக்க ட்ரெண்டான ஒரு ஸ்டார்னா அது வந்து அன்டவுட்டட்லி பிரபாஸ். ஏன்னா இப்போ யஷ் இருக்காங்க, யஷ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அவரோட அடுத்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணது பிரபாஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது எக்ஸாஜரேட் பண்றதுல நம்ம என்ன பிரபாஸோடைய பிஆர் அப்படிலாம் கிடையாது. உள்ளூர் ஸ்டாருக்கே பேசினா காசு தரவன், நம்ம எதுக்கு அவருக்கு பேசணும்? ஆனால் உண்மை யதார்த்தத்தை சொல்றேன். ஏன்னா பாகுபலி தான் ஒரு சவுத் இந்தியன் மூவியை வந்து ஆத்தென்டிக்கான ஒரு பேன் இண்டியா மூவி. ஆனால் நம்ம தமிழில் முயற்சி எடுத்துருக்காங்க. நம்ம எப்படி பண்ணுவோம்னா டப் பண்ணுவோம், அதை முடிஞ்ச அளவுக்கு ஆத்தென்டிக்காக கொடுப்போம். பட் மேக்கிங் வைஸே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக பண்ணது பாகுபலி 1 and 2. அதில் பிரபாஸ் அவர் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இல்லை. இப்போ நம்ம பாகுபலி தான் நம்மளுடைய பார் செட் பண்ணிட்டோம், அதை விட்டு கீழே படம் பண்ணவே முடியாது. அப்போ சூஸ் பண்ணுற படம் எப்படி இருக்கணும்? பேன் இண்டியா படமாக இருக்கணும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், நம்மளுடைய ஸ்டார்டம் வந்து இது பண்ணணும், அப்படிலாம் இருக்கும். அப்படி அவர் சூஸ் பண்ணி பண்ண படம் தான் பிரசாந்த் நீலோட பண்ண சலார் படம். சலார் வந்து ஆகாவோகன் கொண்டாட அளவுக்கான படம் இல்லைனாலும் அவர் என்ன மாதிரி ஒரு ஸ்கேலில் பாகுபலி பண்ணாரோ அதே ஸ்கேலில் இந்த படமும் இருக்கும். சேம் பேன் இண்டியா மூவி, எல்லாருக்கும் நல்ல ஒரு ரீச் எடுத்து கொடுத்தது. அஃப்கோர்ஸ் தெலுங்கு கன்னடா மார்க்கெட்டில் பண்ணிச்சு.
பட் அந்த படத்துக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடுங்க. இப்போது யஷ் வந்து கன்னடத்தில் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான படம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, களவாணி படம் இருந்துச்சுல, விமல் பண்ணியிருப்பாரு, அதை யஷ் அங்கே ரீமேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா, கூகுளின்னு ஒரு படம் பண்ணார். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக, அந்த சாமிங் ஹீரோ காலேஜுக்கு வருவான், காலேஜில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து சைட் அடிப்பான், பெண்களுக்கு அவனை பிடிக்கும், அந்த மாதிரியான படங்கள் பண்ணவர். இன்னைக்கு அவரால் படம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவிலே ஹையஸ்ட் பட்ஜெட் படம் இப்போ வரக்கூடிய இந்த ராமாயணா பார்ட் 1 அதில் நடிக்கிறாரு. இன்னொன்று வந்து அவர் ஓனா பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தினுடைய பேரை மறந்துட்டேன், மன்னிக்கணும். அந்த படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, சந்தீப் ரெட்டி வங்கோட நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கு. அந்த ப்ரெஷரை வந்து ஃபர்ஸ்ட் அனுபவிச்சது பிரபாஸ் தான். கண்டிப்பா. இப்போ அல்லு அர்ஜுன் எனக்கு தெரிஞ்ச அந்த லீக்குள்ள வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, வந்துட்டாரு. புஷ்பா வந்துட்டாரு போது பீகார்ல அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு இது பண்றாங்க, கொண்டாடுறாங்க. அதோட வசூலை பார்க்கும்போது எங்கேயோ போய் நின்றுச்சு புஷ்பா. அப்போ இந்த அளவுக்கு ரீச் கொடுத்தவங்களால திரும்ப அந்த பக்கம் வர முடியல. இந்த பக்கம் திரும்ப நீங்க சொல்ற மாதிரி திரும்ப பிரபாஸ் வந்து நார்மலா ஒரு படம் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் அடிக்கணும், பறக்க விடணும், இது பண்ணணும், அது பண்ணணும். எனக்கு இதுவே சேர்த்து வச்சு அவரை எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு லாக் பண்ண வச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு என்னதான் வந்து ஆக்ஷன் மூவியே பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோவை பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு நார்மலா ஒரு மூவி பண்ணாங்கன்னா, ஏன் கமல் சார் எடுத்துக்கோங்க, எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. பாபநாசம் படம் பண்ணோன்னா டக்கு நமக்கு ஒரு விஷயம் மாறுது. அவர் தான் விக்ரமும் பண்ணுறாரு. ஆனால் பாபநாசம் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, கமல் சாரால் இப்படியும் நடிக்க முடியும், அந்த ஒரு ஒரு மாதிரி விஷயமே மாறுது. தெரியுமா, விக்ரம் வந்து கண்டிப்பாக பிரபாஸ் நடிக்க முடியும், ஆனால் வந்து பாபநாசம் பிரபாஸ் நடிக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயம் கமல் சார் மேஜிக். அது அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டார். ஏன்னா விக்ரம் பேன் இண்டியா. இப்ப அடுத்து நல்ல படம் ஒன்று இருக்கு சார், எமோஷனலான ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்னா கமல் சார் வந்து அதுக்கு ஒத்துப்பாரு, ரெடியா இருப்பாரு. எஸ், அவர் பணத்தை லவ் பண்ணல, சினிமா லவ் பண்றாரு இல்லையா, அதுதான் அவருடைய மேஜிக். அது அவருடைய இது. கண்டிப்பா அந்த இடத்த வந்து பிரபாஸ் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா அவங்க ஆடியன்ஸ், அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அடைய விட மாட்டாங்க. இல்ல, பிரபாஸ் பத்தி இவ்வளவு சொல்லும் பொழுது அவருடைய ஆஃப் ஸ்கிரீன் கேரக்டர் பத்தியும் சொல்லணும். ஆமா, ரொம்ப அதை லவ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, படத்துல நம்ம பார்த்துருப்போம்ல, அது பாகுபலியா இருக்கட்டும், சலாரா இருக்கட்டும், டைலாக்லாம் பயங்கரமா இருக்கும். அது ஒரு மாதிரி ஹீரோயிக் டைலாக்ல. யதார்த்தத்தில் அந்த மனுஷன் ஒரு மேடையில் பேச வர்றாரு அப்படின்னா, ஹாய், தேங்க்யூ, இந்த 2 வார்த்தை 30 செகண்ட், 1 நிமிஷம், இவ்வளவுதான் பேசுவார் அவரு. பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டுங்க, பயங்கரமான இன்ட்ரோவர்ட். வீடியோ கூட நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, 2 வீடியோ வந்து அது ஆக்சுவலா மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க, பிரசன்டேஷன் பண்ணும்போது. இன்னொன்னு சொல்றேன், இது வந்து நிறைய ஆக்டர் சொன்னது. இப்போ ரீசெண்டா பிருத்விராஜ் சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அதை தவிர நிறைய பேர் சொன்னது என்னன்னா, பிரபாஸ் வந்து ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்கு செட்டுக்குள்ள வராருன்னா, செட்ல எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, எல்லாரையும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ், பிரபாஸ் கூட இருந்தா அந்த படம் முடியறதுக்குள்ள 10-15 கிலோ வெயிட் ஏறிடுவோம் பணம். அது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த கோஸ்டார்ஸோட வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கால்குலேட் பண்ணி ஸ்வீட் வாங்கிட்டு வரது, பசங்களுக்கு கொடுத்துருங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அவருக்கு வந்து பயங்கர ஸ்வீட் பாகுபலியா வாழ்ந்துருக்காரு. அவருக்கு வந்து பயங்கர ஸ்வீட் டூத் போல பிரபாஸ்க்கு. ஸோ அதனால வந்து பயங்கரமான அது மாதிரிதான் அந்த பாகுபலிக்கு ஒரு ஹைப் இருக்குல்ல, வந்து எல்லாரும் சாப்பாடு ஊட்டி விடுவாங்கல்ல, அப்படி சாப்பாடு ஊட்டி விடுற ஆளே பிரபாஸ் தான். அவர் தான். ஆனா அந்த ரியல் லைஃப்ல வந்து பயங்கர ஸ்வீட்டான ஒரு இல்லைங்க. நான் வீடியோ சொன்னேன், அந்த பாகுபலியில் ஒரு சாங் வருது 2ல வரும்ல, மனோகரான 3 பேர் தனிப்பா மாதிரி சுத்தின்னு அவர் சுத்திட்டு இருக்கும்போது அவர் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரியல்ல அதே பாட்டை போட்டு பண்றாங்க. கீழே வந்து ராஜமௌழி சிரிக்கிறார், யோ ஏதாவது பண்ணியார், அப்படியே நிக்கிறாருங்க. ஃபீமேல் ஸ்டார்ஸ் பேசவே மாட்டாரு அனுஷ்காவை தவிர. இல்ல, ஜென்ரலா சொல்றேன், இல்ல அவங்களே பக்கத்துல கூட பேச மாட்டாரு. அவர் இப்படிதான் இருப்பாரு, அதிகபட்சம் இப்படிதான் இருப்பாரு. ரொம்ப இன்ட்ரோவர்ட். கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னா இன்டர்வியூல கேள்வி கேட்கறாங்க. ப்ரமோஷனுக்கு வந்திருக்காரு, ஒருத்தன் எஸ் ஓகே யா நைஸ், அவ்வளோ ஒரு படம் நல்லா இருக்கும், சூப்பர். அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர். கண்டிப்பா மீண்டு வரணும் பிரபாஸ். பாகுபலி மீண்டு வருவாரா பொறுத்து பார்ப்போம். கடைசியா சொல்லணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அவருக்கு இருக்கு. நல்ல படமா கொடுத்தாருன்னா இங்கேயும் சூப்பரா ரசிப்பாங்க எல்லாரும். கண்டிப்பா we are waiting. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.